ஹாய், குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு வித்தியாசமான பச்சைப்பயிர், கேபேஜ், பீட்ரூட் போட்ட கறி மசாலா வச்சு தான் கிரேவி செஞ்சுக்கிறேன். ரொம்ப டேஸ்டியாவே இருக்கும். இது நீங்க வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்தி, தோசை, ரைஸ் கூட ரொம்ப நல்லாவே இருக்கும். இப்ப எப்படி செய்யலான்ட்டு பாத்துக்கலாம். மீடியம் சைஸ் கேபேஜ், ஒரு 1/4 kg பீட்ரூட், ரெண்டுமே நான் இந்த மாதிரி பொடி பொடியாவே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். எவ்வளவு உங்களுக்கு முடியுதோ அவ்வளவு பொடியா நீங்க கட் பண்ணிக்கலாம். 100 கிராம் அளவு பச்சை பயிறு ஒரு 5 மணி நேரத்துக்கு நான் ஊற வச்சுக்கிறது. இப்ப ஃபர்ஸ்ட் நான் குக்கர்ல பச்சை பயிறு கொஞ்சமா தண்ணியும் உப்பு சேர்த்து ஒரு 4ல இருந்து 5 விசில் வச்சு நம்ம எடுத்துக்கணுமா இருக்குது. அதுக்குள்ளாக மசாலைக்கு என்னென்ன தேவைன்ட்டு பாத்துக்கலாம். 1/4 முடி அளவு தேங்காய், 1/2 ஸ்பூனு சீரகம், 1/2 ஸ்பூனு சோம்பு, கொஞ்சமா மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூனு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூனு தனியா தூள், 2 தக்காளி, 1 துண்டு இஞ்சி, 5ல இருந்து 6 பல்லு பூண்டு போட்டு நல்ல நைஸாவே அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். நல்ல சூடான ரைஸ் கூட இந்த கிரேவி மேல ஊத்தி 1 ஸ்பூனு கீ சேர்த்து ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளவு சூப்பராகவே இருக்கும். இல்லையா, மெத்துன்னு நல்லா செட் தோசை செய்து அதுக்கு மேல இந்த கிரேவி ஊத்தி சாப்பிட்டா அதுவும் நல்லாவே இருக்கும். இப்ப பாருங்க, பச்சை பயிர் நல்லாவே வெந்தாச்சு. அரைச்சு வச்சுக்கிற மசாலையும் இதுலயே சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுக்கிற கேபேஜும் பீட்ரூட்டும் போட்டுக்கலாம். கொஞ்சம் கிரேவியா இருக்கிறதுக்கோசரம் இன்னமும் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா, டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பை சேர்த்துட்டு நல்ல ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க வீட்டுல செஞ்சாக்கா ஒரு 6ல இருந்து 8 பேர் வரைக்கும் தாராளமாவே சாப்பிடலாம். அவ்வளவு குவான்டிட்டி ஜாஸ்தியாவே வரும். உங்களுக்கு தேவைப்பட்டா இந்த நேரத்துல ஒரு 100 கிராம் அளவு கைமாவும் சேர்த்துக்கலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 2ல இருந்து 3 விசில் வர வரைக்கும் வச்சு எடுத்துக்கணுமா இருக்குது. இப்போ விசிலும் நல்லா இறங்கியாச்சு. ஓபன் பண்ணி நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கணுமா இருக்குது. இப்போ தாளிச்சு எடுத்துக்கலாம். நான் தேங்காய் எண்ணெய் தான் இன்னைக்கு யூஸ் பண்ணிக்கிறது. உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா கூட நீங்க வெந்த எண்ணெய் யூஸ் பண்றீங்களோ அது போட்டு நீங்க தாளிச்சுக்கலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, சீரகம், கடுகு நல்லா வெஞ்சனையும் வெங்காயம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொரிஞ்சு வந்தனையும் கிரேவியை சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளோட பச்சை பயிறு, கேபேஜ், பீட்ரூட் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்டுல ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு லைக்கோ கமெண்ட்டோ கொடுங்க.